ஒரு சினிமா நடிகை அவர்களை பற்றிய செய்தி. சினிமா நடிகை பற்றியெல்லாம் பேசலாமா அப்படிங்கிறது வந்து நமக்கு தேவையில்லாத விஷயம். ஆனால் இது பத்திரிகையில் வந்துருச்சு. இப்போ நம்ம பேசுகிறதையே அரசியல் ஆடுகளம், அரசியல் சம்மந்தப்பட்ட செய்திகள் எது வந்திருக்கோ அதில் நம்ம கருத்தை சொல்லணும். இந்த கருத்து ஒரு தமிழ் பத்திரிகையில் வந்திருக்கு, மறைமுகமாக வந்திருக்கு. என்னென்னா, நிவேதா பெத்துராஜ் அப்படின்னு ஒரு சினிமா நடிகை. இவர் யாருன்னு உங்களுக்கு தெரியாது. சின்ன வாரிசோட படங்களில் நடித்தவங்க அவங்க, நிவேதா பெத்துராஜ். இவரை பற்றி ஒரு குற்றச்சாட்டு வந்தது. சவுக்கு சங்கர் ஓப்பனாக சொன்னார், நிவேதா பெத்துராஜுக்கு சின்ன வாரிசு 50 கோடியில் இதில் பங்களா வாங்கி கொடுத்தாங்க துபாயில் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை சொல்லியிருந்தார். அதை நிவேதா பெத்துராஜ் மறுத்தாலும் அந்த கருத்தை அப்படியே இன்டர்நெட்டில் வைரலாகி வலம் வந்துக்கிட்டு இருந்தது. எல்லாருமே அதுக்கு ஒரு பேசும் பொருளானது. நம்ம சின்ன வாரிசு அவருக்கு நிறையா வாங்கி கொடுத்துருக்காரு, இந்த பில்டிங் வாங்கி கொடுத்ததா சவுக்கு சங்கரை சொல்கிறாரு. அது சொன்னதுக்காகத்தான் சவுக்கு சங்கரை வேறு கேஸில் மாட்டி விட்டு உள்ளே தள்ளினாங்கலாம் சொன்னாங்க. இப்போ நிவேதா பெத்துராஜ் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. அந்த பேட்டி ஆங்கிலத்தில் இருக்குது. அந்த வீடியோவை கொஞ்சம் பாருங்கள். Imagining my boyfriend is cheating on me, and then I find out that he's cheating on me with the same person I imagined. இந்த வீடியோவில் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, என்னை ஒருவர் ஏமாற்றி விட்டார், அவரை ரொம்ப நம்பியிருந்தேன், ஆனால் அவர் என்னை ஏமாற்றிட்டு இன்னொரு ஆள்கிட்ட போவாருன்னு எனக்கு எதிர்பார்த்தேன், அதுபடியே அவர் போயிட்டார் என்னை விட்டு அப்படின்னு ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. இவரை யாரை சொல்கிறாருங்கிறது கடவுளுக்கு தான் வெளிச்சம். சவுக்கு சங்கர் இவங்களை சின்னவரை இணைச்சி பேசினதுனால ஒருவேளை அவங்க சொல்லி கைவிட்டு போய்விட்டார்னு சொல்கிறது சின்னவராக இருக்கும்போது ஒரு சந்தேகம் அரசியல் களத்தில் ஒரு பேசும் பொருளாக இருக்குது. எல்லாம் ரகசியமாக பேசிக்கிறாங்க. அம்மையார் யார் சொல்கிறாங்க, நடிகை யார் சொல்கிறாங்க, என்னை நம்பினவர் என்னை விட்டு ஏமாற்றி இன்னொருத்தர்கிட்ட போயிட்டாருங்கிறாங்களே, அந்த இன்னொருத்தவங்க யார் அப்படின்னுலாம் பேச்சுவார்த்தை நடக்குது, பேசிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இன்னொருக்கவங்க ஆண்ட்ரியாங்கிற ஒரு நடிகை, அவங்க கூட சில குற்றச்சாட்டுகளை சொன்னாங்க. ஒரு அரசியல் தலைவர்னு சொன்னாங்க, அரசியலில் இதில் முக்கிய பகுதியில் இருக்கிறவர் என்னை ஏமாற்றிட்டார் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நான் தற்கொலை பண்ண போகிறேன். அவர் யாரை சொன்னாருங்கிறது தெளிவாக தெரியல. ஆனால் எல்லோருடைய சந்தேகமும் இப்படி இருக்குமோ, சிகரெட்டாலெல்லாம் என்னை சுட்டு கொடுமைப்படுத்தினாருன்னா சொன்னாங்க. அது ஒரு கதை அப்போ வந்தது. அதுக்கு முன்னாடி ஸ்ரீரெட்டியும் அந்த மாதிரியெல்லாம் குற்றச்சாட்டுகளை சொன்னாங்க. அதனால் இது இப்போ 3வது கதை வந்திருக்கு. ஆனால் இது இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை. நிவேதா பெத்துராஜ் சின்னவரை தான் சொல்கிறாங்களா இல்லை வேறு யாரையும் சொல்கிறாங்களாங்கிறது இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை. இருந்தாலும் இது பேசும் பொருளாகி பத்திரிகைகளிலும் வந்துட்டதுனால, இந்த அரசியல் செய்தி, அரசியல் தலைவர்கள் பேர் அடிபடுறதுனால இந்த செய்தியையும் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறோம். அடுத்தது, கள்ளக்குறிச்சி சம்பவத்தில் சிபிஐ விசாரணை வேண்டும் அப்படின்னு ஏடிஎம்கேயும் பாட்டாளி மக்கள் கட்சியும் இப்போ உயர் நீதிமன்றத்தில் வழக்கு போட்டிருக்காங்க. அதை தான் கேட்டேன். ஏடிஎம்கே எடப்பாடிக்கு தான் கேட்குறேன், எதுக்கு நீங்கள் கவர்னர்கிட்ட போய் மனு கொடுத்தீங்க? அண்ணாமலையும் நீங்களே எதுக்கு கவர்னர்கிட்ட போய் மனு கொடுத்தீங்க? உங்களுக்கு அதிகாரம் இல்லைன்னு நான் பல தடவை சொல்லிட்டேன். நீங்கள் சிபிஐக்கு விசாரணை வைக்கிறதுக்கு சிபிஐக்கு அதிகாரம் இல்லை, மத்திய அரசாங்கத்துக்கும் அதிகாரம் இல்லை. காரணம், மாநில அரசாங்கம் ஒத்துக்கொண்டால் தான் வைக்க முடியும். அதுதான் அடிப்படை சட்டம். அந்த சட்டமே தெரியாமல் நீங்கள் 2 பேரும் போய் கவர்னர்கிட்ட கொடுக்கும்போதே நாங்கள் சொன்னோம், இது கவர்னர்கிட்ட கொடுக்கக்கூடாதுப்பா. காரணம், அவர்கள் அதிகாரம் இல்லை, கவர்னருக்கு அதிகாரம் இல்லை, சிபிஐக்கும் அதிகாரம் இல்லை, மத்திய அரசாங்கத்துக்கும் அதிகாரம் இல்லை, மாநில அரசாங்கம் ஒத்துக்கொள்ளணும். அப்படி நீங்கள் சிபிஐ விசாரணை வேண்டும்னா ஹைகோர்ட்லேயோ சுப்ரீம் கோர்ட்லேயோ போடணும்னு முதலேயே சொன்னோம். அவருக்கு ஒரு கேலி கூத்து போய் கவர்னர்கிட்ட ஒன்று கொடுத்துட்டு இப்போ மறுபடியும் ஹைகோர்ட்டில் போட்டிருக்காங்க. ஹைகோர்ட்டு இந்த சிபிஐ விசாரணைக்கு ஒத்துக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, நோ மேன் கேன் பி எ ஜட்ஜ் ஃபார் இஸ் ஓன் காஸ். இதுதான் சட்டம். இதுக்கு தமிழில் என்னென்னா, ஒரு மனிதன் தன்னுடைய பிரச்சனைக்கு தானே நீதிபதியாக இருக்கக்கூடாது. மாநில அரசாங்கம் தான் இந்த தப்பை பண்ணியிருக்காங்க. அந்த பிரச்சனையில் தப்பு பண்ணியிருக்காங்களா இல்லையான்னு பார்க்குறது மாநில அரசாங்கம் முடிவு செஞ்சால் சட்டப்படி தப்பு, மத்திய அரசாங்கம் தான் முடிவு செய்யணும். அதனால் உயர்நீதிமன்றம் உடனே சிபிஐக்கு விசாரணைக்கு உத்தரவிடணும். ஆனால் அவங்க என்ன கேட்குறாங்க, நம்ம ஸ்டாலின் என்ன சொல்கிறாருங்க, அது ஒரு சிபிஐக்கு போனால் ரொம்ப லேட் ஆகும், அதுக்குள்ளே இதெல்லாம் மறைஞ்சிரும்,
தடயங்கள் மறைஞ்சிடும், உடனடியாக நடவடிக்கை தேவை. ஏன்னா இது அண்ணா திமுக காரனெல்லாம் கைது பண்ணுவான் சிபிஐனா, நம்ம திமுக காரனை காப்பாற்றி விட்டுடலாம் அப்படிங்கிறதுக்காக பதில் மனு கொடுத்துருக்காரு. ஜூலை 3ஆம் தேதி வழக்கு வருது. அதனால் சிபிஐ விசாரணைக்கு கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சாவுகள் விஷயம் போக வேண்டும் என்பது தான் தமிழ்நாட்டு மக்களின் விருப்பம். காரணம், அப்போது தான் சுதந்திரமான ஒரு விசாரணை நடைபெறும் அப்படிங்கிறது தான் நம்முடைய விருப்பம். இத்துடன் இன்றைய அரசியல் ஆடுகளம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறோம்.